உங்களுக்கு பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஆம் எனில் கட்டாயம் நீங்களும் இந்த வாட்ஸ்அப் செய்தியை கடந்துதான் வந்திருப்பீர்கள். பள்ளிகளில் மட்டுமல்ல, ஏரியா வாட்ஸ்அப் குழுக்கள், அபார்ட்மெண்ட் குழுக்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வதந்தி நிச்சயம் உங்களை எட்டியிருக்கும். ஆம், குழந்தை கடத்தல் குறுஞ்செய்தியைத்தான் குறிப்பிடுகிறோம். சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், சேலம், தஞ்சை, கிருஷ்ணகிரி, திருவாரூர், நீலகிரி, நாகை, கன்னியாகுமரி என பல மாவட்டங்களிலும் பரவிக்கொண்டிருக்கிறது இது போன்ற வாட்ஸ்அப் செய்தி. 400 பேர் வட மாநிலங்களிலிருந்து வந்திறங்கி இருப்பதாகவும் அவர்கள் குழந்தைகளை கடத்தி சென்று உறுப்புகளை திருடுவதாகவும் ஒன்று போலவே செய்தி பகிர்கிறார்கள். அனுப்பும் நபர் வீடியோ பதிவுகளையும் தங்கள் ஏரியா பெயரையும் மாற்றி அனுப்பி பகிர்வதால் இதை பார்க்கும் பலருக்கும் அச்சம் ஏற்படுகிறது. இது நிஜமா, என்னதான் நடக்கிறது என்று ஆராய்வதற்குள் வேறொரு மாவட்டத்தில் இந்த வாட்ஸ்அப் செய்தி ஊர் பெயரை மாற்றி பரப்பப்படுகிறது. இதன் விளைவுகள் அதீதமாக இருக்கின்றன. தொடர்ந்து இது இப்படி தான், இந்த பேட்டர்ன் இப்படி தான் இயங்கும். பொதுவாக ஒரு போலி செய்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த போலி செய்தியை தான் மக்கள் அதிகமாக நம்புவாங்க, வாட்ஸ்அப்பில் பரப்புவாங்க. அது ஏன்னா அது பரபரப்பின் காரணமாக அதை பார்த்தோன்னே ஒரு குழந்தைய பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ரெண்டாவது, அவங்க அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் ரொம்ப கொடூரமான வீடியோஸாக இருக்குது. ஏற்கனவே நடந்த வேறு இடங்கள் நடந்த, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிணத்துல விழுந்து இறந்த குழந்தைங்களுடைய வீடியோஸ், ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து பரப்புகிறாங்க. அடுத்து புலியால் தாக்கப்பட்ட ஒரு குழந்தையோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. வெளிநாடுகளில் ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்ட குழந்தையோட வீடியோவை காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு குழந்தைய பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு அச்சம் வருது. அந்த அச்சத்தினால அதை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் வந்து காவல்துறை தரப்புலேருந்து விளக்கம் வந்தாலும் அந்த அச்ச உணர்வு அந்த வாட்ஸ்அப்புக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு இருக்கிற அந்த பழக்கம் அது வந்து சிரமம். சென்னை திருவொற்றியூரில் குழந்தை கடத்தலில் ஈடுபடுவதாக கருதி வட மாநில இளைஞர் ஒருவரை மக்கள் தாக்கினர். அதேபோல மணலியில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக வீடியோக்கள் பரவின. ஆதம்பாக்கத்தில் சிசிடிவி காட்சி ஒன்றை பதிவிட்டு மர்ம நபர் ஒருவர் குழந்தைகளை கடத்த வந்ததாக சமூக வலைதளங்களில் பரவியது. இதுபோன்ற 10க்கும் அதிக வீடியோக்கள், ஆடியோக்கள், சிசிடிவி காட்சிகள் பரவி வருகின்றன. பம்மல் பகுதியிலும் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் திருநங்கை ஒருவர் குழந்தையை கடத்த வந்ததாக கருதி தாக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக பல்வேறு இடங்களிலும் குழந்தை கடத்தல் கும்பல் சுற்றுவதாக வதந்தி பரவியது. இந்நிலையில் செம்மடமுத்தூர் கிராமத்தில் வட மாநில இளைஞர்கள் 3 பேர் ஒரு பெண்ணின் குழந்தையிடம் பேசியதை தவறாக புரிந்து கொண்டு அவர்களை குழந்தை கடத்த வந்ததாக அடித்து உதைத்தனர் பொதுமக்கள். இந்த தகவல் மிக வேகமாக பரவிய நிலையில் கிருஷ்ணகிரி பெத்த தாளப்பள்ளி பகுதியில் ஒரு ஆட்டோவில் குழந்தையுடன் சென்ற வட மாநில பெண்களை குழந்தை கடத்தி செல்வதாக சந்தேகித்த பொதுமக்கள் ஆட்டோவை உடைத்து அந்த பெண்களை தாக்கினர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் அந்த பெண்களை மீட்டனர். விசாரணையில் அந்த 3 இளைஞர்களும் குப்பை சேகரிப்பவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக 50 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே காவல்துறையினர் சந்தேக நபர் ஒருவரை துரத்திய போது அவர் குழந்தை கடத்த வந்ததாக கருதி பொதுமக்கள் அவரை தாக்கியுள்ளனர். கடந்த வாரம் வேலூர் தெற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சிகிச்சைக்காக வந்த வட மாநிலத்தவரை குழந்தை கடத்த வந்தவர் என நினைத்து அடித்து உதைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் நீரோடி, வள்ளவிலை மற்றும் ததேயபுரம் பகுதிகளில்
வட மாநிலத்தவரை பிடித்து வைத்து விசாரணை நடத்துவதாக கூறி சமூக வலைதளங்களில் ஆடியோ வீடியோ பதிவுகள் பரவின. நீரோடி கிராமத்தில் சிறுமியை கடத்த முயன்ற வட மாநிலத்தவர் பிடிபட்டதாக காட்சிகள் பரவிய நிலையில் இது பற்றி நீரோடி கிராமத்தில் நேரில் விசாரித்தோம். அப்போது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவரை குழந்தை கடத்த வந்ததாக கருதி அடித்தது தெரிய வந்திருக்கிறது. இதேபோல வள்ளவிளையிலும் வட மாநிலத்தை சேர்ந்த மன நோயாளி ஒருவர் தாக்கப்பட்டார். ததேயுபுரத்திலும் இதேபோல வதந்திகள் பரவி வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே குழந்தை கடத்த வந்ததாக கருதி வட மாநில இளைஞர் ஒருவரை மக்கள் தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். மொழி தெரியாதவர்களை அவங்களால சொல்ல முடியாது. நான் வந்து குழந்தை கடத்தல் பண்ற ஆள் கிடையாது, நான் இங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போ அது தெரியாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தை கடத்தல் கும்பல்னே புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று, இந்த வாட்ஸ்அப்பில் வதந்தியாக பரப்புறவங்க வெளியூர்லேருந்து வர்ற கும்பல் அப்படின்லாமும் ஒன்று சொல்கிறாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஒரு திருநங்கை சகோதரி வந்து தாக்கப்பட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க அந்த வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு வதந்தி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண் வேஷம் போட்டுக்கிட்ட பெண், பெண் வேஷம் போட்டுக்கிட்ட ஆண், இப்படின்னா செய்தி பரப்புறாங்க. அப்போ இதை அந்த கும்பல் மனநிலையில் பார்க்குறவங்க வந்து அதை கன்ஃபியூஸ் ஆகி அந்த வேலையை செய்கிறாங்க. அதுதான் வந்து இது பெரிய காரணமாக இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த மாதிரியான பழைய செய்திகளை பரப்புறதை நிறுத்தணும். இவ்வாறு பரப்பப்படும் வீடியோக்களின் உண்மை தன்மையை சரிபார்த்த தமிழ்நாடு உண்மை சரிபார்ப்பு குழு இவற்றின் மூல வீடியோக்கள் குறித்த தரவுகளையும் சேகரித்துள்ளது. இதன்படி தற்போது பரப்பப்படும் வீடியோக்கள் எதுவும் தமிழ்நாட்டில் நடந்தது அல்ல என்கிறார் அயன் கார்த்திகேயன். இது அது மாதிரியான ஒரு செய்தி தான். திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை கடத்தல் பண்ண ஒருத்தர் வந்து கைது செஞ்சுட்டாங்க போலீஸ்னு. கிடையாது, அவர் வேற கேஸில் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து குழந்தை கடத்தல் சம்பந்தமானதுன்னு சொல்லி பரவுன ஒரு வீடியோ இது. இது வந்து வேற மாநிலத்தில் நடந்த செய்தி, பஞ்சாபில் நடந்த செய்தி. இதை வந்து இங்கே நடந்ததாக போடுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க்ளைமர்லேயே தெளிவாக போட்டிருக்கு. அது என்னன்னா, இது ஒரு அவேர்னஸ்க்காக குழந்தை கடத்துகிற கும்பல் அப்படின்ற மாதிரி எடுக்கப்பட்ட வீடியோ. இது வேற மாநிலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இதை வந்து அப்படி நினச்சிக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் ஒட்டஞ்சத்திரத்துக்காரர் வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து குழந்தை கடத்தல் கும்பல்னு வாட்ஸ்அப்பில் பரவுனது. இவர் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க காவல்துறை தரப்புலேருந்து. அப்புறம் இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, சிறுத்தை தாக்கி இந்த குழந்தை வந்து இறந்தது. அந்த குழந்தையோட எலும்பு கூடு தெரிகிற அளவுக்கு அந்த சிறுத்தை சாப்பிட்ட அந்த ஃபோட்டோ ரொம்ப வைரல் ஆச்சு. இதை எடுத்துகிட்டு வந்து இல்லை இது வந்து இந்த குழந்தை கடத்தல் கும்பலோடைய செயல் அப்படின்னு பரப்புகிறாங்க. இது ஈஜிப்ட் நாட்டில் நடந்த ஒரு விஷயம். இதற்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, குழந்தை கடத்தலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இப்படியான செய்திகளும் பரவுது. இது மெக்சிகோவில் நடந்த ஒரு செய்தி, முன்பெப்போதோ நடந்தது. இதை தமிழ்நாட்டில் நடந்ததாக பரப்புறாங்க. இது போன்ற குழந்தை கடத்தல் வதந்திகளையும் பொதுமக்கள் சேர்ந்து சந்தேக நபரை அடிக்கும் நிகழ்வுகள் மீதும் காவல்துறையினர் என்ன நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள்? அவர்களின் விளக்கம் என்ன? காவல்துறையினருக்கு இது பெரும் தலைவலிதான். சந்தேக நபர்களை பிடித்து தாங்களாகவே சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஒருவரை பார்த்து தவறாக நினைத்து அடித்து உதைப்பதன் மூலம் விபரீதங்கள் நாளுக்கு நாள் நீடித்துக் கொண்டே இருக்கின்றன. பொய் என்று சொல்வதை விட உண்மை என்று நம்புகிறவர்களால் அப்பாவிகள் தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள். கும்பல் வந்துருச்சு அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து காவல்துறை தரப்புல இருந்து மறுத்துருக்காங்க. அது சம்பந்தமான வீடியோஸ் தவறானது அப்படின்றதான் நாமளும் அலர்ட் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு அர்த்தம் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸே நடக்காதுன்னு புரிஞ்சிக்கூடாது. அது நடந்ததுன்னா அதை காவல்துறை முறையாக நடவடிக்கை எடுப்பாங்க. நம்ம சந்தேகப்பட்டு யாரையாவது சம்பந்தம் இல்லாத ஆட்களை ஏதோ பார்க்குறவங்கெல்லாம் குழந்தை கடத்தல் கும்பல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அந்த தன்மையை தான் நம்ம எதிர்க்க வேண்டியது இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா, அப்படி சந்தேகம் வருதுன்னா காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கணும். அல்லது வந்து 1098 அந்த குழந்தைகளுக்காக இருக்கிற ஹெல்ப்லைனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். மக்களே போய் அதை தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது சரியா தப்பா அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு குழந்தைய பார்த்தா ஸ்மைல் பண்ணுவாங்க அல்லது ஒரு செய்கை காட்டுவாங்க. அதெல்லாமும் கூட மக்கள் இப்போ என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, குழந்தை கடத்துறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும்.
சித்தரிக்கப்பட்ட காட்சிகளை குழந்தை கடத்தல் என பரப்புவதாகவும் இவற்றை நம்ப வேண்டாம் என்றும் கூறுகிறார்கள் காவல்துறையினர். எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் சென்னை போலீஸில் நாங்கள் உடனடியாக செக் பண்ணிகிட்ருக்கோம், வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த சமீப காலத்தில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, வாஷன்மேன்பேட் ஏரியாவும் சரி, திருவொட்டியூர் ஏரியாவும் பார்த்துருக்காங்க. எல்லா கன்சர்ன்டு போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு இதை பற்றி கரெக்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்குது. இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க. அதனால தான் அந்த அடிப்படையில் தான், வெரிஃபிகேஷன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். தட் இது மியர் ஒரு வதந்தி தான், இதில் நம்ப வேண்டாம். வேறு தகவல் இருந்தால் கூட எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் டெஃபினெட்லி தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ரெடியாக இருக்கோம். குழந்தை கடத்தல் தொடர்பான வதந்தி வந்துச்சுன்னா இது யார் இந்த வதந்தியை பரப்புகிறாங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், எஃப்ஐஆர் போடப்படும், அவங்க மீது கைது நடவடிக்கையும் இருக்கும். அதே மாதிரி பொதுமக்கள் யாரும் இந்த மாதிரி வதந்தியை நம்ப வேண்டாம். அவங்க ஏதாவது அப்படி இருந்ததுன்னா எங்களை காவல்துறைக்கு நம்ம கொடுத்துருக்க 2 எண்களில் தொடர்பு கொண்டா போதும், இல்லைன்னா 100 தொடர்பு கொண்டா போதும். இன்னொரு எண் 9498181231 அப்படி ஒரு எண். இன்னொரு வாட்ஸ்அப் எண் 893997541000. இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டா உங்களுக்கு காவல்துறை உடனே வந்துடுவாங்க, நடவடிக்கை எடுக்கும். சமீப நாட்களில் நமது சமூகம் முழுவதும், குறிப்பாக வடமாநிலத்தை சேர்ந்த நபர்களால் குழந்தைகளை கடத்துவதாக ஆபத்தான வதந்திகள் பரவி வருகின்றன. இந்த வதந்திகள் முற்றிலும் தவறானவை என்பதை நான் திட்டமாக கூற விரும்புகிறேன். உண்மைத்தன்மையற்ற தகவல்களை பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறது என்று மாவட்ட காவல்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. தொழிலாளர்களை பூரா நாங்கள் மைக்ரண்ட் லேபர்னு சொல்லுவோம். அவங்கள நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருவாரூர் மாவட்டத்தில் 1070 பேர் நம்ம லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனு, பேக்கரிஸு, தியேட்டர்ஸு, ஸோ இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்குறாங்க. அவங்கள கேர்டேக்கர்னு ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ அவங்களோட லைசன் எங்கள் கூட இருக்காங்க. அதே போல் அவங்க தங்குற இடத்துலையும் நம்ம பகல்லையும் இந்த இரவுலையும் பீட் ஆஃபீஸர் போய் செக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வடமாநில தொழிலாளர்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க இந்த தொழிலில் ஈடுபடலை. ஸோ தேவையில்லாத பீதியை கிளப்புறாங்க. இது என்னென்னா சில இந்த சமூக வலைதளங்களில் சில சமூக விரோதிகள்னு கூட சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை, இப்போ நம்ம மன்னார்குடியில் நடந்த நிகழ்வுகளை பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண ஒரு காவல்துறை ஒரு போலீஸை பிடிக்கிற நிகழ்வு. இதை குழந்தை கடத்துறதுக்கோசரம் வந்தான் அப்படின்றத சமூக வலைதளங்களில் போடுறாங்க. இதனால் பொதுமக்களுக்கு பீதி அடைகிறாங்க. ஸோ தயவு செய்து பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம். பொதுமக்களிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்படக்கூடிய செய்திகள் சரியானவையா அல்லது தவறானவையா என்று உறுதி செய்யாமல் அவர்கள் மீண்டும் அதை பரப்புவதும், அதை உண்மை என நம்பிக்கொண்டு ஒரு சிலர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்படாத குற்ற செயலில் ஈடுபடாத நபர்கள் மீது தாக்குவது மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் சமீப காலமாக இருந்து வருகிறது. இதை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கையாக நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஒரு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் தவறு செய்பவர்களுக்கான எச்சரிக்கையாக இந்த ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது. அந்த மாதிரி செயல்கள் இது வரைக்கும் எதுவும் இல்லை. தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய சோஷியல் மீடியா டீம் இருக்குது, அது எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் டீம் இருக்குது. இதுபோன்று வதந்திகளை பரப்புவதும் தேவையற்ற பதற்றத்தை உருவாக்குவதும் கூட குற்றம்தான் என்கிறார்கள் சைபர் குற்றத்தடுப்பு வல்லுநர்கள். பொய்யா உண்மையான்னு தெரியல. நான் ஜஸ்ட் இன்னும் அவேர்னஸ்க்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். இது எனக்கு சட்டம் தெரியாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ நீங்களும் ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னாலும் தெரியாமல் பண்ணாலும் அஃபென்ஸ் தான். ஸோ அது சட்டம் அதனோட கடமையை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் நியர்லி லைக் ஒரு
மெஜாரிட்டி செக்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஒரு புது பில் கொண்டு வராங்க. இன்னும் ப்ராஹிபிஷன் ஆஃப் ஃபேக் நியூஸ் அண்ட் சோஷியல் மீடியா பில் அப்படின்னு 2023 கொண்டு வந்துட்டாங்க. அது சட்டமாக வரும்போது இன்னும் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் இருக்கும். இதுக்கு தனி ஒரு அத்தாரிட்டி வைக்கிறாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வெறும் சோஷியல் மீடியா மட்டும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சச்சஸ் லைக் சேட்டலைட் சேனல்ஸ் இல்லை நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்கள் ரெப்யூட்டட் சோர்ஸ்லேருந்து வர இடத்துல நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா அங்கேயும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இது மட்டுமே நீங்கள் பார்த்து உடனே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு சேஃபானது. பெற்றோர்கள் மத்தியில் அச்சம், தேவையில்லாத பீதி, பள்ளி குழந்தைகளிடையே பரபரப்பான பேச்சுகள் என குழந்தை கடத்தல் வதந்திகள் ஒரு சங்கிலி தொடர் போல நீண்டு கொண்டே போகின்றன. இந்த வதந்திகளுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வரப்போகிறதோ தெரியவில்லை. காட்டுத்தீ போல வாட்ஸ்அப் வதந்தி பரவுவதால் காவல்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். சந்தேகம் ஏற்பட்டால் மாவட்ட காவல்துறை அலுவலகங்களையோ 100 அல்லது 1098 என்ற எண்களையோ தொடர்பு கொள்ளலாம் என்கிறார்கள் காவல்துறையினர். சமீப நாட்களில் நமது சமூகம் முழுவதும், குறிப்பாக வடமாநிலத்தை சேர்ந்த நபர்களால் குழந்தைகளை கடத்துவதாக இந்த வதந்தியை பரப்புறாங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க இந்த தொழிலில் ஈடுபடலை. பொதுமக்கள் யாரும் இந்த மாதிரி வதந்தியை நம்ப வேண்டாம். உண்மை தன்மை எட்ட தகவல்களை பரப்புவோர் மீது எஃப்ஐஆர் போடப்படும். அவங்க மீது கைது நடவடிக்கையும் இருக்கும். வெரிஃபிகேஷன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். தட் இது மியர் ஒரு வதந்தி தான், இதில் நம்ப வேண்டாம். ஸோ தேவையில்லாத பீதியை கிளப்புறாங்க.